ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா படூர் வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு 3 BHK ட்வின் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வில்லாவை பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு 2653 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியாவும், உங்களுக்கு லேண்ட் ஏரியா பொறுத்தளவுக்கும் வந்து 2688 ஸ்கொயர் ஃபீட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து 2 கவர்டு கார் பார்க்கிங் ப்ளஸ் வந்து ஒரு 2 கார் பார்க்கு எக்ஸ்ட்ராவே வந்து உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடியே நிறுத்த முடியும். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து 3 பால்கனி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசிஸாக வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வில்லாவை பொறுத்தளவுக்கு வந்து டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு ரெட் பிரிக் வச்சு தான் வந்து இது ஃபுல்லாக பில்டப் பண்ணியிருக்காங்க. ஹை குவாலிட்டியில் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூவாக வந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடுற வீடியோ வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல்லாக பார்த்துருவோம். இந்த வில்லாவுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி 30 ஃபீட் ரோட்டில் அந்த கேட் இருக்குது. செப்பரேட்டாக இருக்கும். உங்களுக்கு கேட்டை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு வில்லாவுக்கும் ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. இந்த வில்லாவை கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்றதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லேண்டு காஸ்ட்டே வந்து 6500 மினிமம். ஸோ கண்டிப்பாக வந்து இதனுடைய ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு வந்து 5950 ருபீஸ் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஸ்டெப்ஸு பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு கிரானைட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே ஹை குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் நேரில் வரும்போது ஃபீல் பண்ணி பார்க்க முடியும் உங்களால். உள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து லிவிங் ஹால் இது. இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து 13 × 13.5 ஃபீட்டு. ஸோ இதனுடைய சைஸு. ஸோ உள்ளே ஸ்டெப்ஸ் வச்சு ஓரளவுக்கு நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து இதை தாண்டி வந்தோம்னால் உங்களுக்கு வந்து இது டைனிங் ஏரியா அது. ஸோ இந்த டைனிங் ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து செப்பரேட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 13.9 × 9 ஃபீட். நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து டீ குட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ டோர்ஸ் பொறுத்தளவுக்கும் டீ குட் இது. ஸோ இதில் வந்து எம்எஸ் கிரில்லோட உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸை பொறுத்தளவுக்கு வந்து மிடில் வச்சதுனால செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைவேசியாக இருக்கும். உங்களுக்கு டைனிங் ஏரியாவும் உங்களுக்கு ஹாலும். இந்த கிச்சனோட சைஸ் பொறுத்தளவுக்கும் 10 × 10.5 ஃபீட் அது. நல்ல ஸ்கொயராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உள்ள மேலேயே வந்து லாஃப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. கிச்சன் டாப் பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து ரெட் கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வெளியே வந்தோம்னா ஜஸ்ட் அவுட் சைடு இது. ஸோ பேக் சைடில் வில்லாஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கும் வந்து லிவிங் ஹால் கம் டைனிங்கு ப்ளஸ் வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. கிச்சன் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது காமன் டாய்லெட் இது. ஸோ இன்னும் லைட்டிங் எதுவுமே பண்ணல, ஒயரிங் மட்டும் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த கிளாசெட்ஸ்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஒன்ஸ் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா உடனே இமீடியட்டாக வந்து வித்தின் 10 டேஸில் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமோடைய சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து 10 × 12.10 ஃபீட் இது. ஓரளவுக்கு நல்லா நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு கெஸ்ட் ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து உங்களுக்கு பவர் பேக்கப் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸை பொறுத்தளவுக்கும் வந்து பிளாக் கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹேண்ட்ரைல் பொறுத்தளவுக்கு வந்து எம்எஸ்லையும் ப்ளஸ் வந்து வுட்டு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே ஒரு நல்ல பெரிய ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது கரெக்டான ஒரு ஆப்டான இடம் சொல்லாது. 12.3 × 13.5 ஃபீட் இது இதனோட சைஸு. ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கு வந்து 2 பெட்ரூம், ஒரு ஹாலு ப்ளஸ் வந்து 2 பால்கனி வித் அட்டாச் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கு வந்து பேக் சைடில் இருக்க பெட்ரூம் அது. உங்களுக்கு வந்து வுடன் ஃப்ளோரிங் தான் அது ஃபுல்லாக போட்டிருக்காங்க உங்களுக்கு. இதனோட சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து 14 × 12.10 ஃபீட் அது இதனோட சைஸு. நல்ல ஸ்பேசிஸாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம். இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவை வந்து கன்சிடர் பண்ணலாம் நீங்கள்.
ஸோ இதில் எதுவுமே வந்து கிளாஸ் செட்ஸோ மற்றது எதுவுமே கொடுக்கல. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்ஸ் நீங்கள் ஓகே சொல்லிட்டிங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அது. ஸோ இந்த பில்டிங்கோட ஏஜ் பொறுத்தளவுக்கு வந்து 2 years ஓல்டுது. நெக்ஸ்ட்டு வந்து பால்கனி பார்த்துருவோம். ஸோ வென்டிலேஷன்லாம் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு லைட்டிங் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பால்கனியோட சைஸ் பொறுத்தளவுக்கு வந்து 7.5 × 9 feet இது. நல்லா ஸ்கொயராக நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் இதே கம்யூனிட்டியில், பட் அது எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ரோட் சைடு இருக்க பால்கனி பார்த்துருவோம். இந்த டோர்ஸ் பொறுத்தளவுக்கும் வந்து இதுவும் வந்து டீக்வுட் ஃப்ரேம் தான் உங்களுக்கு. இந்த பால்கனியுடைய சைஸ் பொறுத்தளவுக்கும் வந்து 9 × 11.9 feet இது. ஸோ அந்த 30 feet ரோடு காமிச்சு இல்லையா, ஸோ அந்த ரோட் சைடில் இருக்க பால்கனி அது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒன் டைம் வந்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து என்னென்ன ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்கோ அந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது. உள்ளே வந்த உடனே சின்னதாக ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் சிட் அவுட் ஏரியாவாக எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவாக எடுத்துக்கலாம். அது வித் அட்டாச் பாத்ரூமோடு பண்ணியிருக்காங்க. இது நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த பாத்ரூம் பொறுத்தளவுக்கும். இந்த பெட்ரூமுடைய சைஸ் பொறுத்தளவுக்கும் வந்து 13.10 × 12.2 feet இது. இந்த கம்யூனிட்டி பொறுத்தளவுக்கும் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/7 வந்து செக்யூரிட்டி இருக்காங்க, சிசிடிவி கேமரா இருக்குது, காமன் ஏரியாவுக்கு வந்து பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, உங்களுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து வாட்டர் பொறுத்தளவுக்கும் வந்து கிரவுண்ட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வாட்டர் பொறுத்தளவுக்கும். படூர் OMR ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 kilometerக்குள்ளே வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக வில்லா தேடிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியை கன்சிடர் பண்ணி பாருங்கள். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை சைட் விசிட் பார்க்கணும்னு நினச்சாலும் டிஸ்பிளே தெரியும்போது கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.